நேற்று கேரளாவில் நடந்த விமான விபத்து வந்து நாட்டையே உலுக்கியிருக்குங்க. வெளிநாட்டிலேருந்து தன்னோட தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு நினச்ச 18 பேர் வந்து இதில் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மேலே காயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கொடூரமான விமான விபத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமான விபத்து வந்து கோழிக்கோடில் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த கோழிக்கோடில் வந்து டேபிள் டாப் ரன்வே தான் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக திருச்சி, மதுரை இந்த மாதிரி ஃப்ளைட் லேண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சமதளமான ஏரியாவாக இருக்கும். ஆனால் டேபிள் டாப் ரன்வே அப்படின்றது மலையை வந்து சமதளமாக்கி அதில் ரன்வே க்ரியேட் பண்ணுறது தான் டேபிள் டாப் ரன்வே. ஸோ அதை பார்த்தீங்கன்னாவே ஒரு ஃப்ளைட் வந்து டேபிள் மேலே லேண்ட் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நேற்று இந்த ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது ரிஸ்க்காக இருந்திருக்கு. ஸோ அந்த டைம் வந்து கரெக்டாக லேண்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரவுண்ட் பண்ணி இன்னொரு தடவை ட்ரை பண்ணும்போதும் அதே மாதிரி தான் வந்து ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3வது தடவை தான் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி லேண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க ஸ்பீடை நார்மல் ஸ்பீடை விட கொஞ்சம் அதிகமான ஸ்பீடில் வந்து அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆனனால தான் கண்ட்ரோல் இல்லாமல் ரன்வே தாண்டி கீழே விழுந்து இந்த ஃப்ளைட் வந்து 2ஆக உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து ப்ராப்பராக விசாரணை செஞ்சால் தான் இதுக்கான உண்மையான ரீசன் என்ன, எதனால் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு தெரிய வரும். ஸோ இதே மாதிரி தான் 2010 மங்களூரில் இதே மாதிரி டேபிள் டாப் ரன்வேல தான் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 158 மக்கள் வரைக்கும் உயிரிழந்தாங்க. ஸோ அப்பயே வந்து கேப்டன் மோகன் ரங்கநாதன் அவர்கள் வந்து அட்வைஸ் பண்ணார். ஸோ எப்படி வந்து மேங்களூரில் டேபிள் டாப் ரன்வே ரிஸ்கியாக இருந்துச்சோ, ரொம்ப ரிஸ்க்கான லேண்டிங்காக இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி தான் கோழிக்கோட்லேயும் வந்து இருக்குது. ஸோ மழை காலங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன், காம்ப்ளிகேட்டட் ஒன்றா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ டேபிள் டாப் ரன்வேல அந்த ரன்வே தாண்டி இருக்க பஃபர் ஜோன் இருக்கு இல்லையா, பஃபர் ஜோன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அதில் இருக்க பிளைன் சர்ஃபேஸ், ஸோ பிளைன் சர்ஃபேஸ் வந்து அந்த ரன்வே தாண்டி ஓரளவு 240 மீட்டராவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நார்மலாக இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழிக்கோடு ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது. அதே மாதிரி சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைட்லையுமே குறைஞ்சது ஒரு 100 மீட்டராவது பிளைன் சர்ஃபேஸாக வந்து பஃபர் ஜோன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டிஸ்டன்ஸும் ரொம்ப கம்மியாக 75 மீட்டர் தான் வந்து இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி 2011 வந்து அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு, 9 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் கூட 2019 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோழிக்கோடு ஏர்போர்ட்டில் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து லேண்ட் ஆகிறனால நிறைய ரப்பர் வந்து இங்கே டெபாசிட் ஆகுது. அந்த ரன்வேல நிறைய டெபாசிட் வந்து நிறைய ரப்பர் வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ இது வந்து மழை காலங்களெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தும், நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து வார்னிங் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட நேற்று இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் விமானி பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் ஸ்கிட் ஆன உடனேவே வந்து இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் ஃப்ளைட் வந்து ஃபயர் ஆகலை. ஸோ ஃபயர் ஆகாமல் ஓரளவு வந்து நம்ம வந்து நிறைய மக்களை வந்து காப்பாற்றிட்டோம். இதே 2010 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மங்களூரில் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் ஸோ அந்த இன்ஜினை ஆஃப் பண்ணாதனால ஃப்ளைட் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்து நிறைய மக்கள் வந்து அதில் உயிரிழந்துட்டாங்க. ஸோ அது ஃபயர் ஆகாதனால ஏதோ ஓரளவு வந்து சேதம் இல்லாமல் நம்ம மக்களை வந்து காப்பாற்றிட்டோம். ஸோ இதே மாதிரி தாங்க நிறைய விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் அப்படின்றனால அதை டிவியில் நம்மளுக்கு நியூஸாக பெரிய நியூஸாக போட்டு காமிக்கிறனால நம்மளுக்கு வந்து தெரிய வருது. இதே மாதிரி நம்ம இந்தியாவில் ரோடு ஆக்சிடெண்ட்டில் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை 1 லட்சம் மக்களுக்கு மேலே வந்து இறக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோடு சரியில்லாமல் இருக்கிறது, ஸோ இந்த மழை காலத்தில் வந்து ரோடு காம்ப்ளிகேட்டடான இருக்கிறது, ஸோ டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, ஓவர் ஸ்பீடாக போகிறது, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்னால நிறைய பேர் வந்து இறந்துக்கிட்டே வராங்க. ஒரு நியூஸ் பேப்பர்னு எடுத்திங்கன்னா அதில் குறிப்பிட்ட ஒரு 5 ஆக்சிடெண்ட்டாவது நீங்கள் ஒரு நாள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன் நம்ம கொஞ்சமாவது கம்மி பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு என்ன ரூட் காஸ், இது நடக்காமல் இருக்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணால் தான் நாளுக்கு நாள் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ், உயிரிழப்புகளை வந்து கொஞ்சமாவது வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோழிக்கோடில் தானே இவங்க லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 2 தடவை ட்ரை பண்ணி 3வது தடவை அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே லேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஸோ அங்கேருந்து 20 நிமிஷம் தான் திருவனந்தம் ஏர்போர்ட்டு. ஸோ அங்கே கூட அவங்க லேண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து. ஸோ இந்த ஃப்ளைட் விபத்தில் உயிரிழந்த 18 பேருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மேலே காயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களும் வந்து வேகமாக குணமாகி தன்னோட குடும்பங்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதையும் நான் என்னோட கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.